வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. ஒரு தடவை ஒரு வாலிபன் இப்படியாய் ஒரு கேள்வி கேட்டான். பைபிள்ல கடவுளை தேட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதே, ஏன் கடவுளை தேட வேண்டும்? அவர் என்ன தொலைந்து போய்விட்டாரா? காணாமல் போய்விட்டாரா? அவர்தான் எல்லா இடங்களிலும் இருக்கிறாரே, ஏன் அவரை தேட வேண்டும் என்று கேட்டானாம். அன்பானவர்களே, நல்ல ஒரு கேள்விதான் இது. தேடுதல் என்றால் சர்ச்சிங் என்ற அர்த்தத்திலே வேத புத்தகத்தில் கடவுளை குறித்து சொல்லப்படவில்லை. ஒவ்வொரு நாளும் நம் வாழ்வில் நடக்கின்ற எல்லாவற்றிற்குள்ளும் கடவுளுடைய விருப்பம் இருக்கின்றதா? நம்முடைய செயல்கள் எல்லாவற்றிலும் அவருக்கு முதலிடம் கொடுக்கிறோமா? இது ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு அல்ல. என் செயல்களில், என் குடும்பத்தில், என் தொழிலில், என் வேலையில், என் ஊழியத்தில் கடவுள் இருக்கிறாரா என ஆய்வு செய்வதுதான் கடவுளை தேடுதல். என் வாழ்வின் எல்லா நிறைவுகளிலும் குறைவுகளிலும் கடவுள் இருக்கிறாரா? இதை ஆராய்ந்து பார்ப்பதுதான் கடவுளை தேடுதல் என்பதனுடைய அர்த்தம். அன்பானவர்களே, வேதத்திலே அருமையான ஒரு வார்த்தை உண்டு. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. வாஞ்சையோடு முழு இருதயத்தோடு தேட வேண்டும், பரிசுத்த உணர்வுகளோடு தேட வேண்டும். இந்த இடத்தை நாம் கடவுளுக்கு கொடுக்கும் பொழுது நம் வாழ்வில் குறைவுகள் இல்லாமல் சமாதானமாக நம்மை நடத்துவார். கர்த்தரை தேடுதல் என்றால் அவருடைய விருப்பத்தின்படி நான் வாழ்கிறேனா என ஆராய்ந்து பார்த்தல். எப்படி நாம் அவரை தேட வேண்டும்? 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரத்திலே தன்னுடைய இளம் வயதிலே தேவனை தேட ஆரம்பித்த யோசியா ராஜாவினுடைய வாழ்க்கை குறிப்பை பார்க்கின்றோம். எப்படி அவர் தேட ஆரம்பித்தார்? மேடைகளை இடித்தார், ஆலயத்தை சுத்திகரித்தார், பழுது பார்த்தார். அதாவது ஆண்டவர் அருவருத்த காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே இருந்து அப்புறப்படுத்தினார். என் வாழ்வில் கடவுள் இல்லாத இடங்களில் கடவுள் வர வேண்டும். அந்த இடங்கள் எல்லாம், அதாவது கடவுள் இல்லாத இடங்கள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும். இதுதான் உண்மையான தேடுதல். அன்பானவர்களே, இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே, உம்மை நான் தேட வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, கடவுள் நம் வாழ்வின் மையத்தில் இருக்கிறாரா என ஆய்வு செய்வதுதான் தேடுதல். இந்த வருஷம் முழுவதும் அவருடைய விருப்பம் நம் வாழ்வில் நடைபெற ஆண்டவரை தேடிக்கொண்டே இருப்போம். அதாவது அவருடைய விருப்பத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டே இருப்போம். நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார், தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.